அது பாகவதத்துல 8வது ஸ்கந்தம் இறுதியில இந்த 32வது தசகம் வருகின்றது. இந்த புராஹயக்ரீவ குதிரை முகம் கொண்ட மகா அசுரன் நைமித்திக பிரளயம் போது பிரம்மா தூங்கிக் கொண்டிருக்கிறார். பிரம்மா எப்பவும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வாயில் இருந்து வேதங்கள் வந்து கொண்டே இருக்கும். அந்த அசுரர்கள் என்ன பண்றாங்க, அந்த வேதங்களை அபகரித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். அதனால நீ மத்ஸ்ய அவதாரமாக தோன்ற போகிறாய் குருவாயிரப்பா அப்படின்னு பட்டத்திரி சொல்றார். அவர் ஆமா அப்படின்னு கேக்குறார். அப்ப என்ன ஆகுது, செகண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, சத்யவிரதஸ்யன் என்பவன் அவர் ராஜா இருந்தாலும் ராஜ ரிஷி. அவர் என்ன பண்றார், மதுரைய ஆண்டு வந்துட்டு இருக்கார். மதுரை இருக்கு இல்லையா, மதுரை நாட்டு எல்லாமே நார்த் இந்தியாலதான் எல்லா தச அவதாரமும் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்ம தமிழகத்துல மதுரையில ஒரு அவதாரம் நடந்திருக்கு, அதான் மத்ஸ்ய அவதாரம். தமிழ்நாட்டுல நம்ம தமிழகத்துல மதுரை மாநகர்ல அதனாலதான் மீன் கொடி வச்சிருக்கா. அந்த சிம்பல் அங்க நடந்ததுனாலதான் மீன் கொடிய அங்க சிம்பலா வச்சிருக்கா. அது பட்டொலி வீசி பறக்க, அது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அந்த மதுரையில இந்த சத்யவிரதன் அந்த ராஜரிஷி நாட்டை ரொம்ப ஆழ்ந்து ஆட்சி செய்து வந்துட்டு இருக்கான். ரொம்ப ரொம்ப தீவிரமான ஒரு விஷ்ணு பக்தன் சத்யவிரதஸ்யன். அந்த சத்யவிரதஸ்யன் அவர் ஒரு நாள் என்ன பண்ற, அந்த வைகை நதியில ஒரு கிளை நதி ஒண்ணு இருக்கு. அந்த கிளை நதிக்கு பேரு கிருத்தமாலா அப்படிங்கிறது இன்னமும் இருக்கு. அந்த நதி போனா எல்லாரும் பார்க்கலாம். கிருத்தமாலா என்கிற நதி ஒரு கிளை நதி, அது இன்னமும் இருக்கு. அங்க உட்கார்ந்து என்ன பண்ற அப்படின்னா, தர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லோரும் அந்த அஞ்சலி முத்திரை, பகவானுக்கு இப்படி பண்ணுவோம் இல்லையா, இதுக்கு பேர் அஞ்சலி முத்திரைன்னு பேர். இந்த அஞ்சலி முத்திரை பிரகாரம் அவர் பண்ணும்போது அப்படி தண்ணிய இப்படி எடுத்து தர்ப்பணம் பண்ணும் போது அவருடைய கைகள்ல மீன் குஞ்சுகளாக தண்ணியோடு எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு ஒரு வியப்பாவும் இருக்கு, ஒரு சந்தோஷமாவும் இருக்கு, ஒரு ஷாக்காவும் இருக்கு அவருக்கு. அது என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்ற, திருப்பி அந்த நதியிலேயே விட்டுடுறார். அந்த மீனோட அந்த ஜலத்தோட அப்படியே நதியிலேயே விட்டுடுறார். அதுல ஒரு மீன் மட்டும் என்ன பண்றது, அப்படியே கொஞ்சம் துடிக்கிறது, கொஞ்சம் நடுங்கிறது. அப்படியே ஒரு மீனை மட்டும் அப்படியே பாக்குறார். ஏன் இந்த மீன் அப்படி இருக்கு அப்படின்னு. அந்த மீன் பேசிட்டு, மீன் பேசும் அப்போ உள்ள காலத்துல. இப்ப உள்ள கலியில யாரும் பேச மாட்டா. ஏன் மனுஷாலே நம்மளுக்குள்ள பேசிக்கிறது இல்ல, ஈவன் ஃப்ரெண்டோட தான் இருக்கும். யாரும் ரிலேஷன் கிட்ட யாரும் கார்டியலா இருக்கோமா, இல்ல. அப்ப உள்ள மீன் பேசுறது என்ன அப்படின்னா, என்னை கொண்டு போய் நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றது அந்த மீன். சத்யவிரதன் செட் அந்த ராஜா கிட்ட, ராஜ ரிஷி கிட்ட சொல்றது. உடனே அந்த ராஜ ரிஷி அவர் வச்சிருக்காரு இல்லையா அந்த கமண்டல், அதுல கொண்டு போய் அதுல வைக்கிறார் அந்த மீனை. கமண்டலுக்குள்ள வச்ச உடனே அந்த மீன் பெருசாருது, கமண்டலுமே பெருசாருது. அது பத்தல, அந்த கொள்ளளவே அதுக்கு பத்தல. உடனே அருகில் இருக்கிற குடம் இருக்கு இல்லையா, அந்த குடத்துல கொண்டு போய் போடுறார். அந்த குடமும் பெருசாருது, அதுவும் கொள்ளளவு பத்தல, பெருசா இருக்கு அந்த மீன். உடனே என்ன பண்ற, ஏரியில கொண்டு போய் போடலாம் அப்படின்னு ஏரியில கொண்டு போய் போடுறாரு. ஏரியில போட்ட உடனே அந்த ஏரியும் கொள்ளளவு பத்தல, பெருசா இருக்கு. என்ன பண்றது, எங்க போனாலும் பெருசா ஆயிடுவியே. இப்பெல்லாம் என்ன பண்ணுவா, எல்லா குழந்தைகளுக்கும் அவ அம்மாலாம் காம்ப்ளான் ஹார்லிக்ஸ் கொடுத்து பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்பா. அப்ப அதெல்லாம் கிடையாது. குருவாயூரப்பனுக்கு தானே பெருசா வளர்ந்திருக்காரு பாருங்க, எவ்வளவு ஒரு சக்தி இருந்தா. அது மாதிரி பெருசா வளர்ந்துடுறது அது அந்த ஏரியில. வந்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, திருப்பி பாக்குறார். உடனே அந்த மீன் சொல்றது அவர்கிட்ட, இல்ல அதை எடுத்துட்டு அவர் ஆத்துக்கு போறார். அவருடைய ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு போய் அவ வீட்டு கொல்லைப்புறத்துல கிணத்துல போடுறார். கிணத்துலயும் போட்ட உடனே அது பெருசா இருக்கு. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப வியப்பாவும் இருக்கு. உடனே அந்த மீன் கிட்ட பேசுறார், இத்தனை எங்க போட்டாலும் நீ பெருசா ஆயிடுறியே, நீ யாருப்பா, உண்மையில நீ யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறார். அவர் சொல்றார், மீன் சொல்றது, என்னை கொண்டு போய் கடல்ல சேர்த்துடு, என்னை கொண்டு போய் கடல்ல சேர்த்துடு அப்படின்ன உடனே கடல்ல கொண்டு போய் சேர்த்துட்டு நிறைய சோஸ்திரம்லாம்
கொஞ்சம் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றார். சொல்லிட்டு கொண்டு போய் கடல்ல சேர்க்கிறார். கடல்ல சேர்த்த உடனே அவர் மத்ஸ்ய அவதாரமாக எடுக்க போற. கடல்ல சேர்த்த உடனே நீ யாருன்னு சொன்ன உடனே ஒரு அடுத்தது நைமித்திக பிரளயம் வரப்போறது, அதுக்காக நீ 7 நாட்கள் நீ காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யவிரத சந்தியா சொல்லிட்டு மறைந்து விடுகிறார் நம் குருவாயூரப்பன். அடுத்தது அந்த 7 நாட்கள் நைமித்திக பிரளயம் 7 நாட்கள் நடைபெறுகிறது. நைமித்திக பிரளயம் வருகின்றது. பிரளயம்னா எல்லாருக்கும் தெரியும், மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, பூமியே மூழ்கி போயிடுது. இப்ப உள்ள நம்ம சிங்கார சென்னையில மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? சிங்க் ஆற சென்னை சிங்கா மாறிடும் இல்லையா? அது மாதிரி இப்ப அது மாதிரி ஆயிடும். சிங்க் ஆற சென்னை சிங்கா மாறிடும். அந்த பூமி எல்லாம் அப்படியே மூழ்கி போயிடுறது. எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு, ஜலக்காடா இருக்கு. என்ன பண்றதுன்னே அவளுக்கு புரியல. அப்ப 7 சப்த ரிஷிகள் அங்க வரா. 1 பேர் 2 பேர் 3 பேர் அல்ல, 7 சப்த ரிஷிகள் அங்க வரா. வந்த உடனே அவளுக்கு அங்க கரை இல்ல. கரை இருந்தா தானே போய் அடுத்த இதுக்கு போக முடியும். அங்க கரை இல்ல. கரை இல்லைன்னா எப்படி போறது அப்படின்னு சொல்லி பாக்குறான். பார்த்த உடனே நம் பூமி தேவி இருக்கா இல்லையா, குருவாயூரப்பன் ஆணைக்கேற்ப நம் பூமி தேவி படகு வடிவத்துல வரா. சப்த ரிஷிகளை காப்பாத்துறதுக்காக படகு வடிவத்துல நம் பூமி தேவி வர. வந்த உடனே சப்த ரிஷிகளை அப்படியே ஏத்திக்கிறான். அந்த பிரளய காலத்துல அந்த கடல்ல ஏத்திக்கிறான். கடல் தண்ணியில போட்டு படகு போகும்போது எப்படி இருக்கும்? இப்படி ஆடும், தத்தளிக்கும், நடுங்கும், எல்லாம் பண்ணும் இல்லையா? அப்படி ஆடி 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 படகு போயிட்டே இருக்கு. படகு ஆடி ஆடி போட உடனே பெருசா அவதாரம் எடுக்கிறார் நம் குருவாயூரப்பன். மீன் வடிவத்துல 1,00,000 மைல் தொலைவுல பெருசா அவதாரம் எடுக்கிறார். பெரிய தேஜஸான ஒளி, கொஞ்ச நஞ்ச ஒளி கிடையாது. அவ்வளவு பெருசான 1,00,000 நீல அகலம்னா பாத்துக்கோங்க எவ்வளவு பெருசா இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு தேஜஸ், ஒரு பெரிய அப்படியே மணக்கண்ணுன்னு அதை நினைச்சு பார்த்து கொண்டு வந்தாலே அழகா இருக்கும். அப்படியே பெருசா அவதாரம் எடுக்கிறார். எடுத்த உடனே அதுல மீன்ல கொம்பு இருக்கு. அந்த கொம்புல அத படக கட்டிட்டு அவர் என்ன பண்ற, சப்த ரிஷிகளை அதுல அப்படியே எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போய் உலகத்தை ஃபுல்லா, அந்த கடற்கரையில ஃபுல்லா உலகத்தையே சுட்டி காட்டுறார் நம் குருவாயூரப்பன். சுட்டி காட்டிட்டு நேரம் முனிவர்கள்ட்ட போறா. முனிவர்கள்லாம் எல்லாரும் பாக்குறா. இவ்வளோ பெரிய பிரளய காலத்துல எல்லாரையும் ஏத்திண்டு அந்த படகுல போறாளே அப்படின்னு பாக்குறார். அடுத்தது நம்மளுடைய சத்யவிரதசன் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த ராஜரிஷி சோஸ்திரம் பாடிண்டே இருக்கார். நிறைய சோஸ்திரம் பாடிண்டே இருக்கார். எவ்வளவு முடியுமோ யாரு மேல, நம் பகவான் மேல அவ்வளோ ஒரு ஈடுபாடுனா, விஷ்ணு பக்தன்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவ்வளோ ஒரு ஈடுபாடு. பக்தன்னா அவரை மாதிரி இருக்கணும், பக்தியில பிரகலாதன் மாதிரி இருக்கணும். இன்னொன்னு துருவனை போல வைராக்கியமா இருக்கணும். இது 3 நாராயணியத்துல கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். துருவனை போல வைராக்கியத்துல இருக்கணும், பிரகலாதனை போல் பக்தியில் இருக்கணும், சத்யவிரதசன் போலையும் பக்தியில இருக்கணும். இது 3 நாராயணியத்துல கண்டிப்பா எல்லாரும் தெரிந்திருக்க வேண்டும். நாராயணியம் படிக்கிறவா எல்லாருமே இது 3 அவசியம் தெரிஞ்சிருக்கணும். பிரகலாதன் மாதிரி யாராவது பக்தி செலுத்த முடியுமா? பிரகலாதன் வாயில நாராயணா என்ற நாமத்தை தவிர வேற எதுவுமே வராது இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. அப்படிப்பட்ட பிரகலாதனே என்ன பண்றான், சத்யவிரதஸ்யன் அவரும் அந்த ராஜ ரிஷியும் போட்டி போடுறார் அந்த பக்தியில. நம்மளும் பக்தியில எப்படி இருக்கணும்? ஒண்ணு பிரகலாதன் மாதிரி இருக்கணும், இல்லாட்டி சத்யவிரதஸ்யன் மாதிரி இருக்கணும். அதுக்காக நம்மளுக்கு பட்டத்ரி சொல்றார். இப்ப இந்த கதைக்கு வருவோம். அவர் அந்த முனிவர் கூட்டத்துக்கு அப்படியே இழுத்துட்டு அப்படியே போறார். அந்த கடல் ஃபுல்லா அப்படியே எல்லாருக்கும் அப்படியே சுத்தி காட்டுறார். எல்லாரும் போறார். போன உடனே எல்லாரும் அப்படியே பாக்குறார். எல்லாரும் நிறைய துதி செய்கிறார் பகவான. எல்லாரும் துதி செய்யறா. ஏன்னா பிரளயம் இல்லையா, துதி செஞ்சாதான் எதற்கு கொஞ்சம் நம்ம எஸ்கேப் ஆகும், காப்பாத்தப்படுவோம். அதனால துதி பண்ணிட்டே இருக்கா.
எப்பவுமே பொதுவா அந்த ஸ்மரணம் நாம ஸ்மரணத்துல இருந்தோம்னாலே எந்த விதமான தீய சக்தியும் நம்மள அண்டாது. ஜென்ரலாவே எங்கேயாவது போகும்போதும் சரி, கார்த்தால எங்களுக்கு நாராயணியம் தான் பிரீத்திங்கே. மார்னிங் எழுந்துக்கும் போதும் சரி, நைட்டு படுக்கம் போதும் சரி, ஏதாவது ஒரு தசகம் மனக்கண்ணுல அப்படியே ஓடிண்டே இருக்கும். ஏன்னா அதுதான் நாங்க நித்தியம் சுவாசமாயவே அதுதான் எங்களுக்கு. படிக்கிறதும் சரி, ஏன்னா கிளாஸும் எடுக்கிறதுனால நிறைய அதுதான் போயிட்டே இருக்கும் மனக்கண்ணுல. அதுக்காக சொல்றேன், அந்த ஸ்மரணம்ங்கிறது அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். நாம ஸ்மரணம், நீங்க என்ன வேணாலும் நாமாக்கள் சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா, ஹரி ஓம், ஹரே கிருஷ்ணா, ராம ராம, அதுக்கெல்லாம் விலை மதிப்பே கிடையாது. அத விலை மதிப்பு கொடுத்து வாங்க முடியுமா? காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ராதே கிருஷ்ணான்னு சொன்னா உனக்கு 10 ரூபாய் தரேன் அப்படின்னு ராதே கிருஷ்ணா சொல்லுன்னு சொன்னா சொல்லுவோமா? இல்ல. அந்த பக்தி என்பது நம் ரத்தத்தில் ஊற வேண்டும். அந்த ஸ்மரணம், அந்த பக்தி ஸ்மரண்லயே இருந்தோம்னா எந்த விதமான தீய சக்தியும் அண்டாது. இரண்டாவது, இவ அந்த ஃபுல்லா அதை சுத்தி காமிக்கிற அவருக்கு எல்லாரும் சோஸ்திரம் செய்யறார். அதனால இவர் சத்தியவிரதனுக்கு என்ன பண்றார்? 6வது மண்வந்திரம் முடிய போறது, 7வது மண்வந்திரம் ஆரம்பிக்க போறது. அதனால இவருக்கு வைவஸ்வதன் என்ற பட்டத்தையும் கொடுத்து 7வது மண்வந்திர மனுவாக இவரை நியமிக்கிறார் நம் வட்டத்தில் குருவாயூரப்பன். மத்ஸ்ய அவதாரம் முடிய போறது. நானும் சார் கிட்ட கேட்டேன், சீக்கிரமே முடிஞ்சிருமே அப்படின்னு. இல்ல, பக்திய பத்தி ஏதாவது சொற்பொழிவு கொடுங்கோ அப்படின்னு சொன்னதுனால நான் இவ்வளவு பேசுறேன். இல்லாட்டி இது ஸ்வீட் அண்ட் ஷார்ட். இது இந்த 32வது தசகம் வெரி வெரி ஈஸி. இதுதான் கதை, இதுதான் தீம். சோ நான் சொன்னேன், நான் மீனிங்கே ஃபுல்லா சொல்றேன். இந்த 10 தசகம் 10 ஸ்லோகாக்குள்ள மீனிங்கே சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீங்க ஸ்வீட் அண்ட் சால்ட்டா முடிச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. ஸ்வீட் அண்ட் சால்ட்டா முடிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னார். சரி, இது கதை தானே, ஈஸியா நம்மளும் முடிச்சுடலாம் அப்படின்ட்டு. அடுத்தது ஒரு பக்திய பத்தி ஒரு சொற்பொழிவு இருக்கு. ஒரு பக்தினா என்ன, எப்படி இருக்கணும்னு அடுத்தது சொல்றேன். இப்ப நைமித்திக பிரளயம் இருக்கிறதுல 7வது மண்வந்திரமாக ஆரம்பிக்கிறது. 7வது மனுவாக சத்தியவிரதனை என்ன பட்டம் கொடுக்கிறார், என்ன திருநாமம் கொடுக்கிறார்? வைவஸ்வதன் என்ற திருநாமத்தை கொடுக்கிறார் நம் பட்டது குருவாயூரப்பன் கொடுக்கிறார். அதையும் இப்ப நம்ம சங்கல்பம் பண்ணுவோம் இல்லையா, வைவஸ்வத மனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கல்பம் செய்யும் போது வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க ஆத்துல எல்லாரும் கேட்டிருப்பேன் நீங்க. அது இதுலதான் வருகிறது. அடுத்தது, இப்ப அந்த அரசுரனை அழிக்கணும் இல்லையா, அந்த கொம்பால என்ன பண்றாரு? அப்படி அவனுடைய அசுரனுடைய மார்பு அப்படியே கிழிக்கிறார். அசுரனுடைய மார்பு அப்படியே கிழிச்சு அந்த இதயத்துக்குள்ளதானே மனசுக்குள்ள வச்சிருந்த அந்த ஞானத்தை, வேத ஞானத்தை அந்த மனசுல இருந்து எடுத்து பிரம்மா கிட்ட எடுத்து கொடுக்கிறார். பிரம்மாக்கு அப்பதான் உயிரே வருது. அப்பாடா, ஒரு வழியா நம்மளுக்கு எடுத்துட்டு போன வேத ஞானம் நம்மளுக்கு கிடைச்சிடுது அப்படின்னு அவருக்கு அப்பதான் ஒரு விதமான நிம்மதி வருகிறது. இதுதான் நம்மளுடைய பாகவதத்துல 8வது ஸ்கந்தத்துல நிறைவு பகுதியாக யாரு கொடுத்திருக்கா? பரிஷித் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, பிரளய பய சீதாதோ சுப்த சப்தேர்முகேப்யக ஸ்ருதி கணமபநீதம் பிரத்யுபாதத்தஹத்வா திதிஜமகயத்யோ பிரம்ம சத்யவ்ரதானாம் தமஹமகில ஹேதும் ஜிஹ்மமீனம் நதோஸ்மி. இந்த தசகத்துல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? 32வது தசகம் சரி பட்டத்திரி கொடுத்திருக்காரு. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சத்யவிரதனுக்கு அத்தனை டன்னா நாலேஜ் கொடுத்திருக்காரு, ஞானம் இல்லையா? அந்த ஞானத்தை உபதேசித்து அவருக்கு 7வது மனு ஆரம்பிக்கிற 7வது மனுவாக நியமித்து வைவஸ்வதன் என்ற திருநாமத்தை கொடுக்கிறார். இந்த தசகத்தை படிக்கிற நாம் அனைவருக்கும் அந்த சத்தியவிரதன், அந்த ராஜரிஷி போல அந்த ஞானம் நாம் அனைவருக்கும் வர வேண்டும் என்று பட்டத்திரி சொல்றார். இரண்டாவதாக, அந்த கடல் என்பது சம்சாரம். சம்சார சாகரத்திலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும். ஈஸியா விடுபட முடியுமா? முடியாது. அதுக்கு பக்தி செலுத்தணும். பக்தி செலுத்தினாதான் சம்சார சாகரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபடணும். ஃபர்ஸ்ட் கடலை சம்சாரம்னு சொல்றார். படகு இருக்கு இல்லையா, அத தர்மம்னு சொல்றார். அந்த பூமாதேவி படகு வடிவத்துல வந்ததுனாலதானே சப்த ரிஷிகள்
காப்பாத்த முடிஞ்சது. அதனால அத தர்மம்னு சொல்றார். சப்த படகு வடிவத்துல வரலைன்னா சப்த